அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட மூன்றாவது தாக்குதல், அவரை கொலை செய்வதற்கான மூன்றாவது முயற்சி சனிக்கிழமை இரவு நடைபெற்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்ட தாக்குதலாளி கோல் அலன் என்று சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். இப்போ அது சம்பந்தமாக இன்னும் நிறைய புது புது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தாக்குதலில் ஈடுபடாக்கு முதல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் இவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், அலன் அந்த ஹோட்டல் ரூமில் இருந்து கொண்டே, அதாவது வாஷிங்டனில் இருக்கிற ஹில்டன் ஹோட்டல் ரூமில் தான் எவரும் தங்கியிருந்தவர், அந்த ரூமில் இருந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கார். ஒரு இறுதி மெசேஜ், ஒரு பிரியாவுடைய மெசேஜ் என்று வைங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கார். ஒரு 1000 சொற்களில் எழுதப்பட்ட ஒரு மெசேஜ். அந்த மெசேஜில் பல முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் அவர் ஏன் ஈடுபட்டார், அவரார் முதல்ல, அவருடைய மோட்டிவேஷன் என்ன, இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 6 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 6ஐயும் நான் ஒன்றொன்றா உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு எங்களுக்கு முழுமையான ஒரு பிக்சர் ஒன்று கிடைக்கும். ஓஹோ, இதுதான் நடந்திருக்குது, இப்படி தான் நடந்திருக்கு, அதனுடைய பின்னணி இதுதான் என்று சொல்லி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திங்கட்கிழமை அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார். எனவே நீதிபதிக்கு முன்னால் அவர் இன்னும் சில விஷயங்களை போட்டு உடைப்பார், தன்னுடைய பக்க நியாயங்களை சொல்லுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கடிதத்தில் அவருடைய அந்த இறுதி கடிதத்தில் தெரிவு செய்யப்பட்ட 6 முக்கியமான புள்ளிகள் என்னென்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீதான கடும் கோபம். அந்த தாக்குதலாளிக்கு ட்ரம்ப் மேலே இனி இல்லை என்ற கோபம். ட்ரம்பை எப்படி வர்ணிக்கார்ன்னு சொன்னால், இவர் ஒரு ஜனாதிபதியே கிடையாது, ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லை, இனிமேலும் அதை பொறுத்து கொண்டும் இருக்க முடியாது. இவர் ஒரு குற்றவாளி, பேசிக்காக ஒரு குற்றவாளி, அதிலேயும் பாலியல் குற்றவாளி, சிறுவர்களை பலாத்காரப்படுத்தினவர், இந்த மாதிரி இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. எனவே இவரை பொறுக்க முடியாது. அதனால தான் நான் இவரை இலக்கு வச்சனான். என்னுடைய பிரதானமான இலக்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சரவை இருக்குதானே, அவருடைய அரசாங்கம், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிறது தானே. இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாருமே கதராகி இருக்கும்போது ஈஸியாக நான் டார்கெட் பண்ணுறது. அதனால தான் இப்படி ஒரு டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணினான். எனவே என்னுடைய முதலாவது டார்கெட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அதோட அவருடைய அந்த அரசாங்க உறுப்பினர்கள் என்று சொல்லி அதில் ஆச்சரியப்படத்தக்க விதமாக ஒரு தடவை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கிறார். அதாவது அந்த தாக்குதல் லிஸ்ட்டில் சேர்க்கல. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கள். அவர் தான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான புலனாய்வு அமைப்பாகிய FBI அதனுடைய இயக்குனர், தற்போது இயக்குனராக இருக்கக்கூடிய கேஷ் பட்டேல் தன்னுடைய டார்கெட் லிஸ்ட்டில் இல்லை என்று சொல்லியிருக்கார். எனவே அவரை தவிர்ந்த அனைவரையும் கொல்லுவதற்கு தான் தயாராக இருந்தேன் என்று சொல்லி அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கார். இன்று இரவு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்றை நான் நிறைய பேருக்கு கொடுக்க இருந்தேன் என்று சொல்லியும் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. எனவே அவருடைய முதலாவது இலக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். ஆனால் FBIயினுடைய இயக்குனர் கேஷ் பட்டேலை எதற்கு விதிவிலக்கு என்று சொல்லி அறிவித்தார், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, மர்மங்கள் என்னன்னு சொல்லி தெரியல. எனவே அதற்கான சரியான காரணம் போக போக விசாரணைகளில் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கேஷ் பட்டேல் உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பின்புலமாக கொண்டவர். அதாவது அவருடைய பெற்றோர்கள் இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். கேஷ் பட்டேல் 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் பிறந்தவர். எனவே அவர் பேசிக்காக அமெரிக்கன் தான். அவருடைய பெற்றோர்கள் இந்தியர்கள், குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே அது சம்பந்தமான மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். 2வது பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னால், தன்னுடைய செயலுக்கான நியாயம். தானே இப்படியான ஒரு செயலில் ஈடுபடுறேன், இந்த தாக்குதலை நடத்துவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி அதையும் நியாயப்படுத்தியிருக்கார். என்னென்னு சொன்னால், யாராவது ஒரு ஆள் துணிஞ்சு இதை தட்டி கேட்கணும். இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை துணிஞ்சு ஒரு ஆள் முன்னுக்கு தட்டி கேட்டால் தான் இந்த தீமைகளை ஒழிக்க முடியும் என்று சொல்லி ஒரு நியாயப்படுத்தியிருக்கார் அந்த தாக்குதலாளி அலன். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதலை டிசைன் பண்ண பேட்டர்ன் ஒரு வகையில் சொல்ல போனால் ஒரு தற்கொலை தாக்குதல். அது உயிரோட திரும்பி போகிற ஒரு நோக்கம் இல்லை, அவருக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் கட்டாயம் தன்னுடைய உயிர் அங்கே பறிக்கப்படும். ஏன்னு சொன்னால் நிறைய சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் இருப்பினும், போலீஸ் இருப்பினும். எனவே தாக்குதல்கள் நடக்கும்போது கட்டாயம் அவருடைய உயிர் பறிக்கப்படும். அதாவது உயிரோட திரும்பி போகிற நோக்கத்தோடு அவர் திரும்பி வரையில, அதெல்லாம் நல்ல வடிவாக தெரிஞ்சு கொண்டு சாகரத்துக்கு ரெடியாக ஒரு வகையான தற்கொலை தாக்குதல் தான் இது. அதற்கேற்றபடி தான் இந்த தாக்குதல் திட்டத்தை அவர் வடிவமைத்திருப்பதாக சொல்லப்படுது. அதனால தான் துப்பாக்கிகள் மற்றது கத்திகள் எல்லாம் கொண்டு போயிட்டு சரமாரியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அலன் திட்டம்
திட்டமிட்டிருந்தார் என்று சொல்லி அவருடைய அந்த கடிதத்திலிருந்து தெரிய வந்திருக்கிறது. எனவே இது ஒரு வகையில் சொல்ல போனால் ஒரு தற்கொலை தாக்குதல் தான். 4வது முக்கியமான விஷயம், அந்த ஹோட்டலை சுற்றி இருந்த அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து கடுமையாக கிண்டல் அடித்திருக்கிறார் இந்த தாக்குதலாளி. அவருடைய அந்த கடிதத்தில் வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால், முதல்ல வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மட்டுமல்லாமல் முக்கியமான அரசு அதிகாரிகள் வருகின்றார்கள். ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று நடக்க போது. அப்போ அந்த ஹோட்டல் அந்த சுற்று வட்டாரம் எல்லாம் வந்து எவ்வளவு பாதுகாப்புக்கு உட்படுத்தணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தானில் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை வந்து செரீனா ஹோட்டலாக நடந்தது. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமாபாத் நகரமே வந்து லாக்டவுன் போடப்பட்டு, அதுவும் 2-3 நாளைக்கு முதலே லாக்டவுன் போடப்பட்டு எல்லா பொதுமக்களும் வீட்டுக்குள்ளே இருத்தி, பள்ளிக்கூடங்கள், யூனிவர்சிட்டிஸ், அலுவலகங்கள் எல்லாத்துக்கும் லீவு விட்டு லாக்டவுன் தான். எப்படி கோவிட் காலத்தில் வந்து லாக்டவுன் இருந்ததோ அதே மாதிரி இஸ்லாமாபாத் நகரமே வந்து ஒட்டுமொத்தமாக லாக்டவுன் போடப்பட்டது. அவ்வளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸுக்கு. ஆனால் இங்கே வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியே வந்திருக்கிறார். ஆனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. தான் வந்து துப்பாக்கிகளோட ஹோட்டலில் வந்து ரூமில் தங்கியிருக்கிறேன், தன்னை யாருமே மறைக்கவே இல்லையாம், தன்னை யாரும் செக் பண்ணவும் இல்லையாம், மிகவும் சர்வசாதாரணமாக துப்பாக்கிகளை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதோட வந்து ஒரு கேலி கூத்து, இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து ஒரு கேலி கூத்துன்ற மாதிரி அதை ஒரு கிண்டல் அடிச்சிருக்கிறார். அதில் ஈரானை பற்றியும் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு உண்மையிலேயே ஈரானில் இருந்து ஒரு ஆள் வந்தாலுமே கூட, ஒரு ஈரானிய ஏஜென்ட் ஒரு ஆள் வந்தாலுமே கூட சர்வசாதாரணமாக வந்திருக்க முடியும், சர்வசாதாரணமாக தாக்குதலை நடத்தியிருக்க முடியும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கார். என்ன சொன்னால், அந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்து மிகவும் பலவீனமாக இருந்தது சொல்லி. அடுத்தது, இந்த தாக்குதலாளி அலன் வந்து ஒரு தீவிரமான அரசியல் சிந்தனைகள், தீவிரமான அரசியல் கருத்துக்கள் கொண்டவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருக்கு வந்து இப்போ 31 வயசு தானே, 31 வயது, ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சவர். இருந்தாலும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கும் தானே, பெரிய ஏராளமான மக்கள் வந்து போராடுற நோ கிங்ஸ் என்று சொல்லப்படுற போராட்டம், அந்த போராட்டங்களில் வந்து அவர் நிறைய தடவை கலந்து கொண்டிருக்கார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த நிர்வாகத்துக்கு எதிராகவும் இந்த நிர்வாகத்தில் நடக்கிற சீர்கேடுகள் சம்பந்தமாகவும் தீவிரமான கருத்துக்களை வந்து தன்னுடைய சொந்த சகோதரியிடம் அடிக்கடி பகிர்ந்து கொள்வார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ வந்து FBI அதிகாரிகள் வந்து அவர் வசித்த வீட்டை வந்து முழுமையாக சோதனையிட்டு அவருடைய பெற்றோர்கள், சகோதரி எல்லாரிடம் வந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். அதில் வந்து இவருடைய சகோதரி சொல்லியிருக்கிறார், தன்னுடைய தம்பி வந்து அடிக்கடி இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து தீவிரமான கருத்துக்களை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அமெரிக்காவை வந்து யாராவது காப்பாற்றணும், இந்த உலகத்தை வந்து யாராவது காப்பாற்றணும், இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கொஞ்சம் தீவிரமான கருத்துக்களை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் தன்னுடைய தம்பி என்று சொல்லி இவருடைய சகோதரி வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தன்னுடைய பெற்றோர்களோட, அம்மா அப்பாவோட தான் வசித்து வந்திருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், ஒரு கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில், பெற்றோர்களுடைய வீட்டில் தான் கொண்டு போயிட்டு 3 துப்பாக்கிகளை வந்து களவாக ஒடிச்சு வச்சிருந்திருக்கார். பிறகு தாக்குதல் நடத்தைக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கிறார். இது அவருடைய குடும்ப பின்னணி. அடுத்ததாக இவரை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருக்குது. இந்த வீடியோ வந்து 2017ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட என்று சொல்லி சொல்லப்படுது. அதில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்குது. இவற்றை கிராமத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. என்று சொன்னால், முதியவர்களை வந்து இன்னும் எப்படி நாங்கள் பாதுகாக்கலாம், அவர்களை வந்து எப்படி இன்னும் பேணி பாதுகாக்கலாம், இந்த மாதிரி ஒரு தலைப்பில் வந்து நிகழ்ச்சி ஒன்று நடந்ததாம். அப்போ உங்களுக்கு தெரியும், முதியவர்கள் வந்து பெரும்பாலும் வீல் சேர் பாவிப்பினம் தான், ஏழாளாக்கள் வந்து வீல் சேர், அந்த வீல் சேரில் வந்து ஒரு சரியான பிரேக் சிஸ்டம் ஒன்றை வந்து எப்படி பொருத்தினா இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி அவரே ஒரு பிரேக் சிஸ்டம் ஒன்றை கண்டுபிடிச்சு அதை வந்து பொருத்தி அதை பற்றி விளங்கப்படுத்துவார், எப்படி அந்த வீல் சேரில் வந்து பிரேக் சிஸ்டம் போடுறேன்னு சொல்லி. எனவே அப்படிப்பட்ட ஒரு வீடியோ வந்து 2017ஆம் ஆண்டில் ரிலீஸ் ஆகியிருந்தது. அது வந்து இப்போ பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிக்கொண்டிருக்குது, வைரலாக பரவி கொண்டிருக்குது. இதுதான் அவருடைய குரல் என்று சொல்லி இப்போ பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிக்கொண்டே இருக்குது. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இதுதான் அந்த 6 முக்கியமான விஷயங்கள், இந்த தாக்குதலாளி சம்பந்தமாக இறுதியாக வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். எனவே நோமலா பாக்கிக்குள்ள வந்து ஆள் வந்து ஒரு சோழி இல்லாத ஆள் மாதிரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாகத்தான் இந்த ஒரு சம்பவத்தில் வந்து அவர் ஈடுபட்டார் என்று சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின அந்த இறுதி கடிதம் இருக்குத்தானே, தன்னுடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் எழுதின அந்த இறுதி கடிதம், அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ எல்லா ஊடகங்களையும் வந்து வெளிவந்திருக்குது. அதில் வந்து நேரடியாக ட்ரம்பை தானே குற்றம் சாட்டுறார். ட்ரம்ப் சம்பந்தமான இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அது வந்து ஏற்கனவே அரசல் புரசலாக ட்ரம்ப் மேலே அந்த குற்றச்சாட்டு இருந்து தான் இருக்குது. இப்போ வந்து அது இன்னும் ஒரு பின்னடைவை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கும். எனவே இந்த ஒரு நோக்கத்தில் வந்து இவர் மேலே, ட்ரம்ப் மேலே இளைஞர்கள் வந்து கோபமாக இருக்கிறார்கள், அல்லது அமெரிக்க மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்றதை இது வந்து ஒரு வகையில் காட்டுது என்று சொல்லியும் சில ஊடகங்களில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், இவர் வந்து அந்த நோ கிங்ஸ் போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டவர் தானே, அதே மாதிரி இவரை மாதிரி பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து
நோ கிங்ஸ் போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான போராட்டம். எனவே இவர் என்ன நினைக்கிறாரோ மனசில் அதே நினைப்போட இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கலாம் தானே. அதாவது இந்த கொலை முயற்சியில் ஈடுபடுறது அதை சொல்லல, ஆனால் ட்ரம்புக்கு எதிரான அந்த மனநிலைமை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை இது இண்டிகேட் பண்ணுது, இது வந்து எடுத்துக்காட்டுது என்று சொல்லி சில ஊடகங்களில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான் என்று சொல்லியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.